மகிமைக்கும் பாத்திரமுள்ளதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில கூட சிறிது நேரம் தியானிப்பதற்கான எடுத்துக்கொள்ளும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வாசித்ததான இந்த வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது என்ன வல்லமை என்று சொன்னால், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ, ஆமென், இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவைகளை கட்டுகிறோமோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த உலகத்திலே நீங்கள் என்ன ஜெபிக்கிறீர்களோ அது பரலோகத்திலே செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அது பரலோகத்திலே செய்யப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். ஆமென். சோ இந்த ரெண்டுத்தையும் நாம் பார்க்கும்போது உலகத்திலே நமக்கு எதிராக வரக்கூடியதான பொல்லாத கிரியைகளை கட்டும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சாக்கியமுள்ள பிள்ளைகள் பாத்தீங்களா? ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, கர்த்தர் சொல்ற கட்டு அவிழ்க்கும்படியா சொல்றாரு. பொல்லாத கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சில ஆசீர்வாதங்களை கட்டி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கட்ட அவிழ்க்கும்படியாக சொல்லி இருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே நாம் கட்ட அவிழ்க்கவும் முடியும், இயேசுவின் நாமத்திலே கட்டவும் முடியும். ஹல்லேலூயா. சோ இந்த ரெண்டுமே செய்யும்படியான ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலவெளியில கர்த்தர் என்னெல்லாம் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிதான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இவைகளை நாம் நன்றாய் அறிந்திருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் சோர்ந்து போக மாட்டோம். நிச்சயமாகவே என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் கர்த்தருடைய பிள்ளைகள் நிச்சயமாகவே ஜெயம் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஹல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இது முடியாது அது முடியாது, நான் போயா இப்படியா நான் யாரு, இது எல்லாம் நமக்கு எப்பவுமே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ஒண்ணும் இல்ல, நான் இப்படி நினைக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னன்னா, இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். இதுக்கு எவ்வளவு விசுவாசம் வேணும்? மலை அளவுக்கு விசுவாசம் கிடையாது, கடுகு அளவு விசுவாசம். ஹல்லேலூயா. கடுகு அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா மலையை கூட நம்ம பெயர்க்கலாம். ஹல்லேலூயா. மலை யாராவது பெயர்க்க முடியுமா? முடியவே முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், மலை போன்றதான அவ்வளோ பெரிய பிரச்சனை, உன்னால இது செய்யவே முடியாதுன்னு நினைக்கிற அந்த பிரச்சனை கூட உனக்கு கொஞ்சம் விசுவாசம் என் மேல இருந்துச்சுன்னா, தேவன் மேல இருந்துச்சுன்னா, நிச்சயமா அந்த அவ்வளோ பெரிய பிரச்சனை கூட யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனை, யாராலும் தீர்க்க முடியாத வியாதி, டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை இருந்தா கூட சரி, உனக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்தா போதும், இவ்வளோ பெரிய பிரச்சனை கூட உன்னால மாற்ற முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் என்ன சொல்றாரு? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன். எல்லா இடத்துலயும் அதான் வாசிக்கிறோம். மெய்யாகவே சொல்லுது. நான் ஏதோ சும்மா டைம் பாஸ்கா பேசல, ஏதோ நான் சொல்லணும்ன்றதுக்காக சொல்லல, உண்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன், நிஜ நிஜமாக எழுத்தேன் அப்படின்னு சொல்லி வாலி வாலி ஐசிஎம்சின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், மெய்யாகவே சொல்லுகிறேன், உங்களால் அது முடியும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிங்க அதே மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 21 22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். என்ன அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு? ஜெபத்திலே நீங்க எவையெல்லாம் கேக்குறீங்களோ, எதையெல்லாம் கேக்குறீங்களோ அவையெல்லாம் நீங்க பெறுவீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னுமாக மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
மார்க் 9:23 இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தா உனக்கு அது நடக்கும். ஹalleluya. ஆமென். சோ நமக்கு தேவையானதுல ஒண்ணு கொஞ்சம் விசுவாசம் மட்டும் தான். யோவான் 14:12 யோவான் 14:12 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவர் நான் செய்கிற கிரியைகளையும் தானும் செய்வார், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன். யாரெல்லாம் கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோமோ, இயேசுவானவர் என்னெல்லாம் அற்புதம் செய்தாரோ அதை எல்லாம் நாமளும் செய்ய முடியும். நீங்களும் செய்வீர்கள். கர்த்தர் சொல்றார் தானும் செய்வார். இன்னொரு அடிஷனலா போடுறார், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வார். ஆமென். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம்னா ஒண்ணுமே இல்லாத ஜீரோ நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் நம்புவோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனங்களை நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம், ஆனா அதை நம்ம பிராக்டிக்கலா கொண்டு வர்றதே இல்லை. வசனம் என்ன அழகா சொல்றாரு, நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கல பெரிய கிரியைகளை கூட செய்வான். ஆமென். அப்ப நம்ம ஏன் இன்னும் ஒண்ணும் செய்யாத இருக்கிறோம்? சொல்ல, நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேனே, நீங்க ஏன் செய்யாம இருக்கீங்க அப்படின்னு தான் இந்த காலவெளியில் ஒரு கேள்வி. இன்னும் 20:23 வாசிங்க. யோவான் 20:23 எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அப்போ இதுல இருந்து என்ன வாசிக்கலாம்னு சொன்னா, நமக்கு விரோதமா யாராவது கிரியை செய்தா நாம் அவர்களுக்கு அந்த பாவத்தை மன்னிக்க வேண்டும். நம்ம மன்னிச்சுட்டா கர்த்தர் என்ன செய்வாரு? மன்னிச்சிருவாரு. நம்ம யாருக்கெல்லாம் நம்ம மன்னிக்காம இருக்கிறோமோ அது அவர் கர்த்தரும் மன்னிக்கவே மாட்டார். பாவங்களை மன்னிக்கிறவர் அவர்தான். ஆனா நமக்கு விரோதமா யார் மேலாவது கசப்பு, யார் மேலாவது விரோதம் நம்ம வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்? நம்ம மன்னிக்கணும். ஆமென். மன்னிச்சுட்டா நம்ம திருவிருந்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் நமக்கு எல்லாருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம மன்னிச்சுட்டா கர்த்தரும் மன்னிச்சிருவார். ஹalleluya. வாசிங்க லூக்கா 24:49 லூக்கா 24:49 லூக்கா 24:49. Hallelujah. And look, I am sending you what my father promised. As for you, stay in the city until you empowered from the high. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால். நிறைய இடத்துல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பவர் தான் சொல்லி இருக்குது. இந்த பவர் என்ற ஒரு சரியான அர்த்தம் என்னன்னு சொன்னா அதிகாரம், வல்லமை. ஹalleluya. சோ இத நம்ம என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் நகரத்துல என்ன செய்யுங்க? இருங்க அப்படின்றார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம் தெரியும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஹalleluya. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அதுதான் நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புறேன். கர்த்தர் நமக்கு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு ஒன்றை இல்லாதவ போல நடுங்கிக்கிட்டு சோர்ந்து போயிட்டு அழுகையாக துக்கத்தோட வேதனையோடு கூட இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்வீர்கள் என்று சொல்றாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், நான் கடைசியில அந்த காரியத்துக்கு வரேன். முதலாவது நம்ம வாசிக்கும் பொழுது லூக்கா 1:35 வாசிங்க. லூக்கா 1:35 லூக்கா 1:35.
ஆமென். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பசுத்தம் உள்ளது. மரியாள் இடத்துல தேவதூதன் சொல்லுகிறார், என்னெல்லாம் அந்த அதிகாரம், என்னெல்லாம் வல்லமை கர்த்தர் நமக்கு தராருன்னு சொன்னா, முதலாவது நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆமென். மரியாளை பற்றி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயேசுவானவர் எப்படி பிறந்தார், மரியாள் யார், எப்படி எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க நடந்த விஷயம் என்னன்னா, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி என்ன செய்யும்? உன்னதமானவருடைய பலம் உன்மேல் இறங்கு. ஹalleluya. அப்போ மரியாளுக்கு என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியோட வல்லமை இறங்கின உடனே, பலன் இறங்கின உடனே கரு உருவாயிற்று. ஆமென். ஹalleluya. அந்த கரு அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஒண்ணும் இல்லாததிலிருந்து, எதுவுமே பாசிபிலிட்டியே இல்லாத ஒரு காரியத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இறங்கும் பொழுது, உன்னதமானவருடைய பலன் இறங்கும் பொழுது, ஒன்றும் இல்லாததிலிருந்து கர்த்தர் அதிசயத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன இருக்கு? ஒண்ணு கிடையாது. அவள் இன்னும் திருமணமாகல, எதுவுமே இல்ல. ஆனாலும் கர்த்தர் உன்னதமானவருடைய பலன் இறங்கும் பொழுது, உன்னதமானவருடைய ஆவியின் பலன் இறங்கும் பொழுது, கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன். ஒண்ணுமே இல்லாம இருக்கீங்களா? துக்கத்தோட இருக்கீங்களா? வேதனையோட இருக்கீங்களா? பொல்லாத கிரியைகளால் அவஸ்தைப்படுறீங்களா? உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கு. உங்கள் மேல் கர்த்தருடைய பலன் இறங்கும்படி இடம் கொடுங்க, விட்டு கொடுங்க. மரியாள் சொல்றார், நான் தேவனுக்கு அடிமை. ஹalleluya. உம் சித்தத்தின்படி எனக்கு ஆகப்படுவது. ஆமென். அப்போ கர்த்தருக்கு எப்ப நம்ம அடிமையாக, கர்த்தருக்கு எப்ப நம்ம தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்துல நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, உன்னதமானவருடைய பலன் இறங்கும். இன்னைக்கு நம்மளே சமாளிச்சிடலாம், நம்ம செய்திடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாம்னு சுயமாய் முயற்சி பண்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சுயமாய் எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம். ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதற்கு நாம் அவருடைய கரத்துல விட்டு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நம்மை இறங்குவதற்கு நாம் அவருடைய கரத்துல விட்டு கொடுப்போம். ஹalleluya. மரியாள் விட்டு கொடுத்தால், அவள் விட்டு கொடுத்தபடினால் தான் இன்னைக்கு உலக ரட்சகர் அவர் மூலமாக, மரியாள் மூலமாக உலகத்துக்கு வந்து மனுக்குலத்துக்கே ஒரு மீட்பை உண்டாக்கினார். எவ்வளவு அற்புதமான காரியம் பாத்தீங்களா? உன்னதமானவருடைய நிழல் நம்மை இறங்கும்படியா விட்டு கொடுப்போம். இரண்டாவது வாசிங்க, அதை லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, கலிலேயா, யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு. ஆமென். இங்கே ஒரு நாள் உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இப்போ யார் இருக்காங்க? நியாயசாஸ்திரிகளும் பரிசேயரும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. பார்த்து என்னதான் நடக்குது பார்க்கலாம்னு உட்கார்ந்துக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சுற்றிலும் அநேக ஜனங்கள், அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, அங்க அநேக வியாதியஸ்தர்கள் இருக்கிறாங்க. அந்த வியாதியஸ்தர்கள் குணமாக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வல்லமை விளங்கிச்சு. வியாதியஸ்தர்களை குணமாக்கும்படி கர்த்தருடைய வல்லமை நம் மூலமாய் விளங்கணும்னு சொல்லி அன்று விரும்புகிறார். இதுதான் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரம். முதல்ல வாசிப்பீங்களா? நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். உலகத்திலே இயேசுவின் நாமத்திலே வியாதிகளை கட்டுங்க, அது அங்க கட்டப்பட்டிருக்கும். ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே வியாதிகளை கட்ட அவிழ்த்து விடுங்க, அது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். நீ என்ன செபிக்கிறாயோ கர்த்தர் அதுக்கு பதிலை கொடுக்கவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல அதிகாரங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம ஒண்ணு இல்லாத கோழைகளை போல நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதான் ஆவியானவர் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்படியாய் கர்த்தர் சொன்னார். ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் மூன்றாவதாக வாசிங்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள், Proverbs chapter 18 verse 21. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஆமென். பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இங்க நம்ம பார்க்கும்போது அதிகாரம் என்று சொல்லப்படுகிறது. மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும், ஆசீர்வாதமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாததும், ஆசீர்வாதமும் சாபமும், ஹalleluya, அல்லது இருக்கிற
வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தெரியும், வசனங்களை நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா தெரியாதவங்க போல, ஒண்ணு இல்லாதவங்க போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இவைகளை நாம் பயன்படுத்தோம். உன்னாவு வசனத்துல வாசிக்கிறோம், நாவு எப்படியா சிறிய அவயமா இருந்தாலும் அது பெரிய நெருப்பு கொடுத்து காட்டை கொடுத்து இல்லையா, அந்த ஆண்டுக்கு நல்லா தெரியும் இது சின்ன ஒரு அவயம் தான். ஹல்லேலூயா. அது பெரிய காட்டையை கொளுத்தி விடும்னு சொல்லிட்டு எங்க வாசிக்கிறோம், நிருபங்களில வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, உன் நாவில கர்த்தர் ஒரு சின்ன அவயமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். உன் நாவில நீ எதை கட்ட அவிழ்க்கிறையோ அதை கட்ட சிவசனோடு நீ அவைகளை கட்டுகிறாயோ. இயேசுவின் நாமத்திலே நீ கட்டிப்பார். இயேசுவின் நாமத்திலே வியாதியை கட்டிப்பார். இயேசுவின் நாமத்திலே பொல்லாத கிரியைகளை கட்டிப்பார். இயேசுவின் நாமத்திலே உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்களை நீ கட்டிப்பார். அப்படியே செய்வார், கட்டி வைப்பார். ஐயோ, என் பிள்ளை ஜெபம் பண்ணிச்சு, என் பிள்ளை இதுக்கு கேட்டுச்சு, கட்டிச்சு, நானும் கட்டுவேன் என்று சொல்லி கட்டுவார். ஹalleluya, ஹalleluya. நார்மல் டெலிவரி வேணுமா? இயேசுவின் நாமத்திலே ஜெபம் பண்ணி பார். உனக்கு விரோதமா எழும்புகிற பலவீனங்களை கட்டி பார். இயேசு அதே பரலோகத்திலே செய்வார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும்போது சொஸ்தமாக அந்த இடத்துல நிறைய வியாதியஸ்தர் இருந்தாங்க. அங்க கூட கர்த்தருக்கு ஒரு வல்லமை இறங்கிட்டு உனக்கு அதே வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். அதே வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இப்ப கூட நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க, எங்க நான் ரோமனை கர்த்தர் ஒண்ணு நடக்கலையே. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணி பாருங்க, நம்பிக்கையோட உன் நாவின் அதிகாரத்தை பயன்படுத்தி பாருங்க. கர்த்தர் விடுதலையும் அற்புதங்களை செய்வார். ஹalleluya. வாசிங்க லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. ஆமென். வல்லமையும் அதிகாரத்தையும் சீஷர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு நம்மள யார்? சீஷர்கள். அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் செய்ததை அவங்க என்ன செய்தாங்க, அவளுக்கு வல்லமையை கொடுத்தாங்க. ஆனா நம்மளுக்கு விசேஷமா என்ன சொல்றாரு, யோவான்ல வாசிக்கும் போது, நான் செய்ததையே செய்வீங்க, நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியம். இதுக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. சீஷர்களுக்கு அப்படி கிடையாது. அவர்களுக்கு குணமாக்கும்படியான வரங்களை, கிருபைகளை, வல்லமைகளை கர்த்தர் கொடுத்தார். ஆனா நமக்கு அதை காட்டிலும் ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. சீஷர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது நோக்கமே அதுதான். வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அதே வல்லமை அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். நமக்கு கொடுத்திருக்கார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க என்னவோ சாதாரணமா, என்னவோ நான் ஒண்ணு இல்லாதவங்க போல அப்படி நினைச்சுன்னு அப்படியே நீங்க உங்களே கீழ்த்தரமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே இல்லை. ஹalleluya. ஒரு பிள்ளை ஒரு அப்பா கிட்ட போயிட்டு, டாடி நான் ஒண்ணுமே இல்லை டாடி, எனக்கு எப்படியாவது கொடுங்க டாடி, எப்படியாவது எனக்கு இறக்கம் செய்யுங்க டாடி, இதெல்லாம் என்னால முடியாது டாடி அப்படியெல்லாம் ஒரு குழந்தை கத்தனா ஒரு அப்பா கிட்ட போய் சொன்னா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு யாருமே இல்லை டாடி, எனக்கு பணமே இல்லை டாடி, எனக்கு இதெல்லாம் வேணும் டாடி. ஒரு குழந்தை போய் அழுத அப்பாவுக்கு எவ்வளவு கோவம் வரும். நீங்களாம் பேரண்ட்ஸ் தானே, உங்களுக்கு கோவம் வருமா வராது? வரும்ல. என்னடா உனக்கு கம்மி வச்சுக்கிறேன் நானே, ஏட்டி அழுதுக்கிறேனே, நான் இருக்கிற சும்மா அழாத, ஏன் இப்படி கெஞ்சிருக்கிற, இங்க என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன், தாலியை அடமானம் வச்சாவது உனக்கு நான் பண்ணி தரேன் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆமென். அப்போ ஒரு உலக பிரகாரமான மனுஷனே இப்படி சொல்லுவார்னா, நம்முடைய அப்பா எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு துக்கம். ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, அப்பா எவ்வளவு துக்கம். ஐயோ என் பிள்ளைங்க நான் இப்படி பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிருக்கிறாங்களே, நான் பிச்சைக்காரமா வச்சுட்டு இருக்கிறேன், என் பிள்ளைங்களுக்கு நான் என்னத்தை கம்மி வச்சுட்டேன், என் பிள்ளைங்களுக்கு நான் என்ன கொடுக்காத வச்சுட்டு இருக்கிறேன், அவங்க வாங்கிக்கல அவ்வளவுதான். ஆமென். உலகம் அது நிறைவும் கர்த்தருடையது. அவங்க இன்னும் வாங்கிக்கல அவ்வளவுதான். கேட்க மாட்டேன்றாங்க. கேட்டா நான் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா அவங்க கேட்கலையே. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். அவங்க இன்னும் கேட்கல. ஆண்டவர் அதை தான் நினைச்சு துக்கப்படுவார். ஐயோ என் பிள்ளைங்க பாத்தியா ஒண்ணு இல்லாத இருக்கிறாங்க பாத்தியா. உலகத்தில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் சொந்தங்க. நம்ம தான் அனுபவிக்கணும்.
நம்ம தான் அனுபவிக்கணும். நம்ம தான் சுதந்திரவாளிகள். நாம் அப்பா பிதாவென்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம அப்பா நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறாரு? நமக்கு தான் கொடுக்கிறாரு. நமக்கு ஒரு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. கேளுங்க. கேட்கிற எவனை பெற்றுக் கொள்கிறார்? ஆமென். கேட்கிற எவனை பெற்றுக் கொள்கிறார்? நீ கேட்கிறாங்க, பெற்றுக்கிறாங்க, நல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம கேட்கல. நமக்கே ஒரு சந்தேகம், எனக்கு போய் தருவாரா, என் ஜபத்தை கேட்பாரா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் நமக்குள்ள வந்துருது. இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு. வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. வல்லமை வல்லமை வல்லமை. எத்தனை பேர் உங்க வாயில அதை உச்சரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. வல்லமை. உனக்குள்ள ஒரு தனி வல்லமை. உனக்குள்ள கர்த்தர் ஒரு தனி வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லா அந்தகார கிரியைகளை மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்த வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்று உங்களை சித்தப்படுத்த மாட்டார். எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஒன்று உங்களை சத்துனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னைக்கு நம்ம எல்லாம் உல்டாவாக போறோம். ஓ, இங்க இப்படி இருக்குதா, அப்படி இருக்குதா, நான் அதை விட்டுறேன், நான் வேற போறேன். இல்ல இல்ல, அங்க இருந்து நம்ம சாதிக்க போறோம். ஆமென். அங்க இருந்து நம்ம சாதிக்க போறோம். ஏன்னா கர்த்தர் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு அவருடைய மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மகிமையோடு வல்லமையோடு நம்ம ஜீவிக்கும் பொழுது நம்மையும் நம்முடைய வீட்டையும் எதுவும் அணுக முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய கோட்டை உன் துதிதான் கோட்டையாக உன் வீட்டை முழுமையாய் பாதுகாத்துக்கொள்ளும். நீ துதிக்கிற துதி ஒரு கோட்டையாக மாறும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏன் இன்னும் இப்படிப்பட்ட வல்லமை நம்ம பெற்றுக்கொள்ளல? ஏன் நமக்குள்ள கிரியை செய்யலன்னு சொன்னா வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஃபர்ஸ்ட் முதல்ல வாசிக்கிற வார்த்தை என்ன? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். ஆமென், ஆமென். விசுவாசம் இருந்தாதான் இந்த அடையாளங்கள்லாம் நடக்கும். ஆமென். விசுவாசம் இல்லைன்னா இந்த அடையாளங்கள் நடக்கவே நடக்காது. விசுவாசம்னா என்ன? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கர்த்தரை நம்ம யாரும் பார்க்கல, ஆனா நான் நம்புறோம் இங்க இருக்கிறார். ஆவியானவரை யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ஆவியா இருக்கிறார். ஆனா நம்ம உணர்றோம், நம்ம ஃபீல் பண்றோம் அவருடைய பிரசன்னம் இங்க இருக்கு. அப்போ காணப்படாதவைகளே நிச்சயமா இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசமானது நமக்குள்ள இருக்கணும். நான் இப்ப ஜெபிக்கிறேன், கர்த்தர் விடுதலை தருகிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கிறார். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் வியாதியஸ்தர்களை தொடுகிறார், நான் ஜெபிக்கும் போது வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். நமக்குள்ள அந்த விசுவாசம் வரலன்னா கர்த்தர் எங்கேயோ இருக்காரு. என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? சில நேரத்துல யாரா ஜெபத்துக்கு வந்தா கூட ஜெபம் பண்ணிடுறோம், நமக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடும். அப்புறமா ஐயோ அவங்க ஜெபம் நல்லா ஆகலைன்னா அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க. இல்ல, அது வேண்டவே வேண்டாம். உன்னோட வேலை என்ன, என்னுடைய வேலை என்ன? ஜெபிக்க வேண்டியது என்னுடைய வேலை. எப்படி ஜெபிக்கணும்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசம் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களான என்னென்னலாம் நடக்கும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் நமக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். எதற்காக? பிசாசுகளை துரத்தும்படி. பிசாசுகள் நம்முடைய வீட்டிலிருந்து துரத்தும்படி, பிசாசுகள் நம்முடைய காம்பவுண்ட்ல இருந்து துரத்தும்படி, பிசாசுகள் நம்முடைய அதாவது குடும்பத்துல கொண்டு வர அசமாதானத்தை துரத்தும்படி, பிசாசின் வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத கிரியைகளை துரத்தும்படி. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி வருது எல்லாருக்கும் சகிச்சம்தான், ஆனா சிலருக்கு வந்து வித்தியாசமான ஒரு வியாதியா இருக்கும்.
அது டாக்டர்கிட்ட போனா கூட அவருக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு பலவீனமா இருக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், இது பிசாசினால் இது பிசாசு கொண்டு வருகிற பலவீனம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? மருந்தெல்லாம் ஒத்தே வராது. இயேசுவின் நாமம் மட்டும்தான், இயேசுவின் நாமம் மட்டுமே அதுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய காரியங்களை நல்ல பகுத்து அறிஞ்சு கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போன வாரத்துல ஒருத்தர் போன் பண்ணிட்டு பேசினாங்க சொந்தத்துல. அவங்களுக்கு தூக்கம் வருது இல்லையா, சாப்பிடணும்னு தோன்றது இல்லையா, அப்படின்னா கண்ணுபடிதான் படுத்திருப்பாங்களா, பட் தூக்கமே வராதான். சாப்பிடணும்னு தோன்றதுல தண்ணி குடிச்சு குடிச்சு வயிற்றுல தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்றாங்க. அது எப்படி தண்ணி ஜாஸ்தியோட எனக்கு ஒன்றும் புரியல. கடைசியில எங்க வீட்டுல எங்க பிள்ளைங்க ஜெபம் பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன், நல்லா செபிக்கிற ஒரு அம்மா தான். ஆனா அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குன்னு சொன்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இது பிசாசினால் வந்ததான கிரியை. பட் அவங்க சொன்னாலும் ஜெபிக்கிறவங்க தான், பட் நம்ம சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பிள்ளைகளே, சில காரியங்களை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஜெபம் தான் மருந்து, அதற்கு ஜெபம் தான் மருந்து. ஓ ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஜெபிக்கிறவர்கள் சடங்காச்சாரமாய், இன்னைக்கு நான் 2 வாட்டி ஜெபிக்கணும்னா ஜெபம் பண்ணிடணும், நான் 3 வாட்டி இந்த மணிக்கு நான் ஜெபம் பண்ணேன்னா ஜெபம் பண்ணிட்டேன், நல்லதுதான். சரி, நம்ம டைம் கிடைக்கிறப்பெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ண நல்லது. ஆனா உன் வாழ்க்கையில நீ புரிந்து அறிந்து செய்ய வேண்டும். உன் ஆவிக்குரியதான ஒரு வெளிப்பாடை நீ பெற்றிருக்கணும். ஒரு ஆவிக்குரியதான ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிசைனிங் ஆஃப் த ஸ்பிரிட், அதாவது அந்த ஆவிக்குரிய பகுத்தறிகிறதான ஒரு அறிவை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது எதனால வந்தது? நான் நல்லா தான் இருக்கேன், நான் செபிக்கிறேன், நல்ல ஆலயத்துக்கு போறேன், நல்ல ஆவியில் நிரம்பி தான் ஜெபம் பண்றேன். பட் இப்படிப்பட்ட ஒரு பிசாசின் கிரியைகள் வரும்போது அவைகளை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அவைகளை இயேசுவின் நாமத்துல கட்ட வேண்டும். அவைகளை இயேசுவின் நாமத்துல பலவீனங்களை கொண்டு வந்த பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்துல கட்ட வேண்டும். கட்ட அவிழ்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னுமாக பிசாசுகளை துரத்தவும், பிசாசுகள் என்ன செய்வாங்க? துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். ஆமென். விசுவாசம் நவமான பாஷை கூட பேசுவாங்க. எனக்கு அந்நிய பாஷை வேணும் 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 சும்மா ஜெபம் பண்ண போதாது, நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்பினா கர்த்தர் அந்நிய பாஷை கொடுப்பார். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை சர்ப்பங்களை எடுப்பார்கள், பிசாசின் கிரியைகளை எடுப்பார்கள், பில்லிசுடைய கட்டுகளை எடுப்பார். நம்மலாம் எடுக்க வேணாங்க, நம்ம ஜெபம் பண்ணாலே போதும், அது ஒண்ணு இல்லாம சாபமா போயிடும், ஒண்ணு இல்லாம நாசமாய் போயிடும். அது கிரியை செய்யாமல் ஒன்றுமில்லாமல் சாம்பலாய் போய்விடும். அதுதான் பிசாசின் சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் உங்களுக்கே தெரியாம, ஹல்லேலூயா, ஆதிலியா அந்த மாதிரி ஐயோ தெரியாம சாப்பிட்டேன், ஐயோ தெரியாது இப்படி ஆயிடுச்சு, ஐயோ நான் கவனிக்கவே இல்லையே, ஐயோ நான் இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஏதாவது உனக்கு தெரியாம ஏதாவது ஆனாலும் கர்த்தர் அவையிலிருந்து பாதுகாப்பார். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குறித்தாலும் அதை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதியஸ்தர்கள் கைகளை வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, நம்ம ஏன் இன்னும் யூஸ் பண்ணாம இருக்கோம்? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னுமாக பாத்தீங்க, மார்க் 4ஆம் அதிகாரம் 35 வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35 வசனத்துல என்ன வாசிக்கிறேன்னா, சீஷர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், வாங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னார். இயேசு டயர்டா இருந்ததுனால கப்பலின் அடித்தட்டுல என்ன செய்தாரு? அவர் நித்திரையா இருந்தார். உடனே என்ன நடந்தது? காற்று கடலும் கொந்தளிக்க ஆரம்பித்தது. காற்று மோசமாய் உடனே சீஷர்கள் எழுந்து ஆண்டவர்கிட்ட கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இயேசு எழுந்து காற்றையும் அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று. அவர் அவங்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? சீஷர்களுக்கு தான் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. அது சொல்லிட்டுக்கிறாரே, நான் செய்ததும் நான் மேலான பெரிய காரியங்களை செய்வீர்கள் சொல்லிட்டுக்கிறாரே. அப்ப ஏன் நமக்கு அந்த விசுவாசம் இல்லாம போகுது? ஏன் நம்ம பயப்படுறோம்?
ஏன் நம்ம கலங்குறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரு? மிகவும் பயந்து அவர் யாரோ, இப்பதான் சொல்றாங்க இவர் யாரோ. நீங்க நிறைய நேரத்துல நம்ம கூட இவர் யாரோ, இவர் உண்மையில தேவனா, நம் ஜெபத்தை கேட்பாரா, கடலை பார்த்து அமைதலா இருன்னு சொன்னா ஒருவேளை அது இருக்குமா, காற்றை பார்த்து காற்றே வீசாதே சைலண்டா இருன்னு சொன்னா அது கேட்குமா? நின்னு அவன் நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துதான் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை விட்டுருவோம், விட்டுருவோம், விசுவாசிப்போம். நாம் என்ன செய்யணுமா? விசுவாசம் உள்ளவர்களாகி நீங்கள் தேவனிடத்தில் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கும் போது எப்போ அவங்க பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டாங்களோ அநேக அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்திலே அற்புதங்களை, அதாவது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். 8ஆம் வசனத்துல வாசித்தோம். அதுக்கு பிறகு 3ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? பேதுரு யோவான் போறாங்க. அங்க கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். முடவனாய் 30, அதாவது யாரு, அதாவது ஆலயத்தில் உட்கார்ந்து பிச்சை கட்டு கொண்டிருந்த அவனை கர்த்தர் சுத்தமாக்கினார். 2ஆம் அதிகாரத்துல காணா பெந்தெகோஸ்தே நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஓரிடத்துல கூடியிருக்காங்க. 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவர்கள் பேதுரு தேவாலயத்துல அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். இன்னுமாக 5ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு உள்ளதான மீன் பிடிக்கிற ஒருவனாக பேதுருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த இடத்துல 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு ஏன் நம்மால அது முடியல? இன்னைக்கு ஏன் நம்மால அதை செய்ய முடியல? நம்ம ஏன் அப்படிப்பட்ட அற்புதங்களை இன்னும் செய்ய முடியல? இன்னும் நமக்கு விசுவாசம் இல்லை. இன்னும் அந்த, அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆவில நிரம்பிட்டேன் அப்படின்னா ஏதோ பேண்ட் சத்தமாச்சு, ஏதோ நல்லா கை தட்டி, ஏதோ உற்சாகம் வந்துச்சுன்னா 2 அந்நிய பாஷை பேசுறோம். அது இல்லைங்க. அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய எதுக்காக? பக்தி விருத்தி கொடுக்கறதுக்காக. கர்த்தர் தேவனோட ரகசியங்களை பேசும்படி கொடுத்திருக்காரு. அது அடையாளமாய் கொடுத்திருக்காரு. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று காட்டுகிற அடையாளத்துக்காக தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியானவர் உனக்குள்ள எப்பொழுதுமே இருந்து ஆவியானவர் எப்பொழுதுமே உனக்குள்ள இருந்து கொண்டிருக்கார். அந்த ஆவியின் அனுக்கிரகம், ஆவியின் பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்தே. ஆவியினுடையதான ஆவியானுடைய பிரசன்னத்தை நம்ம என்ன செய்யணும்? உணர்ந்து கொண்டே. நம்ம தூக்கத்துல இருந்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, நடந்தாலும் சரி, எப்படின்னா வேலை பண்ணிட்டாலும் ஆவியானவரோடு பேசிக்கொண்டே இருக்கும். அதுதான் அபிஷேகம். மரியாளுக்கு வாசல்ல உன்னதமானுடைய பலன், அந்த பலன் நமக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கும்போது, துதித்து கொண்டே இருக்கும்போது, துக்கம் இருக்குது, வேதனை இருக்குதான், ஆனா எப்போ நம்ம ஆவியானோடு பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அப்போ கர்த்தர் அவருடைய பலன் நம்ம மேல் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அந்த உன்னதமானுடைய நிழல் நம்ம நம்ம மூடிக்கொண்டே இருக்கும், நம்ம நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த ஆவின் அனுக்கிரகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இருக்கணும். ஆவியினுடைய பிரசன்னத்திலே நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியினுடைய பிரசன்னத்துல நம்ம இருந்தா நம்ம தவறி போறதுக்கு சான்சஸே கிடையாது. நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு சான்சஸே கிடையாது. கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யவே மாட்டோம். ஏன்னா ஆவியானவரோடு நமக்கு தொடர்பு இருந்துட்டே இருக்கிறது. இன்னைக்கு பேதுரு குறித்து வாசிக்கிறோம், பவுலை குறித்து வாசிக்கிறோம், யோவானை குறித்து அநேக சீஷர்களை அப்போஸ்தலர்கள் குறித்து வாசிக்கிறோம். எப்படின்னு சொன்னா அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இருந்தபடினா. அந்த பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நாம் எப்பவுமே உணரணும், எப்பவுமே உணர்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நமக்கு விரோதம் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல், நமக்கு விரோதமா அது வரவே முடியாது, அது எங்கேயோ ஓடி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னுமா வாசிங்க. எப்படின்னு சொன்னா யோவான் 15ஆம் அதிகாரத்துல என்ன வாசிக்கிறோம்? இயேசுவே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் நாம் என்ன செய்யணுமா? கொடிகள். ஹல்லேலூயா. இந்த கொடியானது என்ன செய்யணும்? செடியாக இயேசு செடியில நம்ம என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், அதாவது 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எப்படியா?
ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்போ நான் மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா இயேசுவாகிய செடியாக இயேசுவோடு கூட நாம் நிலைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன், என்னைக்கு ஒரு நாள் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், அப்படியே அந்நிய பாஷை பெற்றுக்கினேன் நல்லது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கும்? டெய்லி சும்மா நம்ம ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கினா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு மரத்துல இருந்து ஒரு கிளை உடைஞ்சிச்சு. யூஸ்வலா இந்த மழை டைம்ல எல்லாம் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிளை உடையும். நம்ம இதை எடுக்காத நம்ம அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னா அந்த கிளை என்ன ஆகும்? கிளை என்ன ஆகும்? அது அங்கதான் இருக்கு, ஆனா அது காஞ்சி போயிடும். அதுக்காக நம்ம கிளை சொல்ல முடியாது, நான் மரத்துல தானே இருக்கேன், ஐயா நீ உடஞ்சிட்டுக்கிறியே, உனக்கு தேவையான சத்துவம் உனக்கு வரலையே, தேவையான தண்ணி அந்த வேர்ல இருந்து தண்ணி அதை அப்சர்வ் பண்ணி எல்லா கிளைகளுக்கும் செடிகளுக்கும் கொடுக்கிற மாதிரி உனக்கு கொடுக்க முடியல. ஏன்னா நீ உடைஞ்சு போயிருக்க, சத்துவம் உனக்கு போல, எந்த மினரல்ஸ் உனக்கு போல, ஏன்னா நீ உடைஞ்சிருக்கிற. அங்க ஒரு பிளவு வந்துட்டு இருக்கு, சும்மா நீ ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்க, ஆனா உனக்குள்ளே சத்துவம் போறதுக்கான வழியே அங்க கில்ல. அதனால்தான் அது காஞ்சி போச்சு, அதனால்தான் அது பலன் கொடாம போச்சு, அதனாலதான் அது எல்லா மரத்திலே பார்க்கல, அது எல்லா மரமும் செழிப்பா இருக்கும்போது இது ஒரு கிளை மட்டும் காஞ்சு கிடக்குது. இதுதான் இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கை. ஆவியானவர் அதை தான் பார்த்து ரொம்ப துக்கப்படுறாரு. என்னல இருக்கிறேன்னு சொல்றீங்களே தவிர எனக்குள்ள நீங்கள் வேரூன்றி நிற்கவில்லை, எனக்குள்ள நீங்கள் ஒட்ட வைக்கவில்லை. ஹல்லேலூயா. எனக்குள்ள நீங்கள் தரித்திருக்கவில்லை. ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த பலனை கொடுப்பீர்கள். நீங்க பலனை இல்லாத ஒரு மரம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் துக்கப்படுகிறார், ஆவியானவர் ரொம்ப துக்கப்படுகிறார். நாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளை இருக்கணும். ஆவியானவர் ஏற்படுத்தினார். 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதுக்காக கர்த்தர் நம்மை ஏற்படுத்தினார், அதுக்காக கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அதுக்காக கர்த்தர் நம்மை அபிஷேகித்தார், வரங்களை கொடுத்தார், கிருபைகளை கொடுத்தார். ஆனா நாம இன்னும் கனி கொடுக்காத பிள்ளைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கு. ஆனா சபைக்கு வர ஏதோ வரேன் போறேன் ஜெபிக்கிறேன் எல்லாம் சரிதான், ஜெபத்துல ஒரு வல்லமை இல்ல, வேத வாசிப்புல ஒரு உயிர் இல்ல, ஆராதனைக்கு வரும்போது கடமைக்கா வருகிற பிள்ளைகளை போல நம்ம காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள பிள்ளைகளாக நாம் மாறணும் தான் விரும்புறாரு. ஹல்லேலூயா. இன்னுமாக 7ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தரில் நிலைத்திருந்த மட்டும் போதாது. நான் வந்த ஏதோ கேட்டேன், பிரசங்கத்தை கேட்டேன், ஜெபம் பண்ணேன், எல்லாம் செய்துட்டு தான் இருக்கேன், ஆனா அவருடைய வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா, இந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ள இல்லைன்னா, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு அதுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளா நாம் மாறாமல் இருந்தால் நாம் கேட்கிற எதுவோ நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்குள்ள வல்லமையே இருக்க முடியாது, நமக்குள்ள அதிகாரமே இருக்க முடியாது. கர்த்தர் நல்ல அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. கிதியோன் பார்த்து என்ன சொன்னா, சூரியனே நீ ஐலோன், யோசுவா என்ன சொன்னாரு, நீ ஐலோன் மேல நிக்க சொன்னார், சூரியனை சந்திரனையுமே நிக்க சொன்னார். அவ்வளவு பேர் அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். இயற்கையின் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கார், பிசாசின் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கார், வியாதியின் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார், சர்வத்துக்கு ஏதுவான எந்த காரியத்தின் மேல் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். இன்னைக்கு நம்ம கோழைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஒண்ணு இல்லாதவங்க போல துக்கப்பட்டுக்கிட்டேன், வேதனைப்பட்டுக்கிட்டேன், பயந்துக்கிட்டேன், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு சொல்லி கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுப்ப போறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழுப்ப போறோம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த போறோம். கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற வல்லமை நம்ம பயன்படுத்த போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். டெய்லி காலையில எழுந்த உடனே உங்க வீட்டுக்குள்ள பலவீனமா இருக்கு, இல்ல உங்க வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு அப்படி இல்ல ஒரு நான் ஃபீல் பண்றேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா, காலையில எழுந்த உடனே ஜெபம் பண்ணி உங்க வீட்டை தண்ணியை ஜெபம் பண்ணி உங்க வீட்டை ஃபுல்லா தெளிங்க, உள்ள வெளியெல்லாம் தெளிச்சிருங்க. அந்த தண்ணீரே ரத்தமாய் மாறும். அந்த ரத்தத்தை தாண்டி யாரும் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. கானான் தேச எகிப்து தேசத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை வாசலில் நிலைக்கால்களிலே பூசு, சங்கார தூதன் உனக்குள்ள வரமாட்டான் என்று சொன்னார். நீ தண்ணீரை ஜெபம் பண்ணி ரத்தமாய் மாற்றும் ஆண்டவரே
வாசல்களிலும் எல்லா மூல முடுக்களிலும் தெளித்து விடு கர்த்தருடைய பிள்ளையே. உனக்குள்ள எந்த விதமான சங்கார தூதலும் அசுத்த கிரியைகளும் வரவே முடியாது. நீ இங்க இருக்கிறன்னா வந்து ஓடுவான். ஹalleluya. யாருங்க? லேகியோன். ஆண்டவர் அங்க வரும்போது லேகியோன் ஓடி வந்து சொல்றான், என்னை ஏன் துக்கப்படுத்த வந்தீர் ஆண்டவரே? நான் எங்கேயோ கடந்தேன், நாசம் பண்ணினேன், மோசம் பண்ணி இருந்தேன், நீங்க ஏன் என்ன வேதனைப்படுத்த வந்தீங்க? ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல அவர்கிட்ட. நீ யாரு, என்ன, ஏது ஒண்ணுமே கேட்கல. அவனா ஓடி வந்தான். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்குமே ஆனால், ஜெப வல்லமை உனக்குள்ள இருக்குமே ஆனால், நீ கர்த்தருக்கு விசுவாசத்தோட வார்த்தைகளை பின்பற்றி வார்த்தை கனப்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தால் அவன் நம்ம விட்டு தூரம் ஓடி போவான். வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனை கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், பிசாசுகள் நம்ம விட்டு ஓடி போகும். ஹalleluya, ஹalleluya. ஒண்ணே நம்ம அவர்ல நிலைத்திருக்கணும். இரண்டாவது, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே நிலைத்திருக்கணும். வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா கடைசி நாளில இந்த வார்த்தையை வச்சு நம்ம நியாயத்துக்கு போறோம். இந்த வார்த்தையை வச்சுதான் கர்த்தர் நியாயத்துக்கு போறார். இதுதான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை வச்சுதான் நான் இந்த வசனத்துல இப்படி நான் எழுதினேனே, இப்படி நான் பேசினேனே, இப்படி நான் சொன்னேனே, நீ ஏன் கீழ்ப்படியலன்னு கர்த்தர் நம்ம நியாயத்துல கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உங்களை நான் டிமோட்டிவேட் பண்ணல, உங்களை நான் மோட்டிவேட் பண்ணிருக்கேன். என்னன்னா கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள, கர்த்தருடைய மகிமை உனக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம எதிர்த்து நிற்க போறோம். ஹalleluya. அதுக்கு தேவையானது நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும், ஆவியில நிரப்பப்பட்டவர்களா இருக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹalleluya. எல்லாத்துக்கும் மேலாக விசுவாசம் இருக்கணும். இப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, காணொலி மூலமா என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போயிட்டு இருக்கீங்களா? துக்கத்தோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? இல்லங்க, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எழுத்து நிமிர்ந்து நில்லு. ஏன் என் குடும்பத்துல இப்படி, ஏன் எனக்குள்ள இப்படி பலவீனம், ஏன் எனக்கு பண நஷ்டம், ஏன் இந்த சத்ருவான என்னை விடாம பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறான்னு என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கீங்களா? அதிகாரம் வல்லமை உன் நாவின் அதிகாரத்துல இருக்கு. கர்த்தர் உன் நாவில அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்துல கட்டிப்பார், இயேசுவின் நாமத்துல கட்டமைத்துப்பார். உனக்காக கர்த்தர் பரலோகத்தில் அதையே செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்குள்ள விசுவாசத்தோட அவருடைய பிரசன்னத்துல நிலைத்திருங்க. ஆவின் அனல்ல இருங்க. உங்களை பார்த்த உடனே சத்ரு ஓட வேண்டாமா? ஹalleluya. ஒரு நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் போது பாம்பு கூட கிட்ட வராதுங்க. தேளோ பூச்சியோ விஷப்பூச்சியோ எதுவுமே அந்த நெருப்பு கிட்ட வரவே வராது. அது ஓடும் தூரம். ஏன்னா அந்த அனல் அவ்வளவு தூரத்துக்கு வீசிக்கொண்டிருக்கும். ஆவின் அனல் உனக்குள்ள இருந்துச்சுன்னா, ஆவின் வல்லமை உனக்குள்ள இருந்துச்சுன்னா, ஹalleluya, அவன் உன்னை கிட்ட வரவே முடியாது, உன் வீட்டை வரவே முடியாது, உன் காம்பவுண்டை கூட டச் பண்ணவே முடியாது. ஹalleluya. பிள்ளைகளை தொட முடியாது, உன் பணத்தை தொட முடியாது. ஏன்னா பணம், பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குள்ளது எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமானது, பரிசுத்தமானது. கர்த்தர் உன்னை உன் வீட்டையும் அவ்வளவு அழகா பாதுகாப்பாங்க. கர்த்தருடைய கரத்துல விட்டு கொடுக்கலாமா? அந்த நல்ல காலவேளைக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். நான் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போய் துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிய சுவாமி, மன்னிய ஆண்டவரே. இந்த வசனங்களை நம்ம கர்த்தருடைய வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி ஒரு புதிய ஜீவன் எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய விசுவாசத்தை எங்களுக்குள்ளே கொடுங்க ராஜா. நாங்கள் கர்த்தருக்கென்று எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துக்கிறப்பா. வசனங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கிருபை இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தயவு இருக்கட்டும் ஆண்டவரே. கேட்கும் போதே பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கேட்கும் போதே கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. ஒவ்வொருவரை நேரம் அப்படியே பலப்படுத்துவீராக. காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதமாய் நடத்தும்.
தாழ்த்துடைய அம்பேத்கருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.